எந்த வகை வரி? உயர் வருமான குழுக்களை விட குறைந்த வருமான குழுக்கள் அதிக வரி விகிதத்தை செலுத்துவதில் விளைகிறது. ஏ. தேய்வு வீத வரி ரிக்ரெசிவ் டாக்ஸ். பி. வளர்வீத வரி புரோகிரசிவ் டாக்ஸ். சி. விகிதாசார வரி ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ். டி. நுகர்வு வரி கன்சம்ஷன் டாக்ஸ். சரியான பதில் ஏ. தேய்வு வீத வரி ரிக்ரெசிவ் டாக்ஸ். 3. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி தேய்வு வீத வரியில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதம் குறைகிறது. இதனால் ஏழைகள் பணக்காரர்களை விட அதிக சுமையை சுமக்கிறார்கள். மறைமுக வரிகள் பெரும்பாலும் தேய்வு வீத வரியின் தன்மையைக் கொண்டிருக்கின்றன. உரையின்படி வேலைவாய்ப்பு எப்போதும் எதாக இடம்பெற்றுள்ளது? ஏ. ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். பி. ஒரு சிறிய பிரச்சினை. சி. அறியப்படாத மாறி. டி. ஒரு சரிவு போக்கு. சரியான பதில் ஏ. ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் பொருளாதார கொள்கைகளில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் என்பது எப்போதும் ஒரு முக்கிய மற்றும் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்து வருகிறது. இது வறுமை ஒழிப்பு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். பணவீக்கத்துடன் நெருங்கிய தொடர்புடையது எது? ஏ. வெளிநாட்டு முதலீட்டில் சரிவு. பி. அரசாங்க செலவினங்களில் குறைப்பு. சி. பண விநியோகத்தின் வளர்ச்சி. டி. ஏற்றுமதியில் குறைவு. சரியான பதில் சி. பண விநியோகத்தின் வளர்ச்சி. 10. சரியான விடை சி. சோகஸ்மேலி சந்தையில் பணப்புழக்கம் அல்லது பண விநியோகம் அதிகரிக்கும் போது பொருட்களின் விலை உயர்ந்து பணவீக்கம் ஏற்படுகிறது. அதிகப்படியான பணம் குறைந்த அளவு பொருட்களை துரத்துவதே பணவீக்கத்திற்கு அடிப்படை காரணமாகும். பின்வருவனவற்றில் எது பொதுத்துறையின் ஒரு பண்பு? ஏ. இலாப நோக்கம் ப்ராஃபிட் மோட்டிவ். பி. சிறு தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. சி. தனிநபர் உரிமை இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப். டி. அரசாங்க உரிமை கவர்மெண்ட் ஓனர்ஷிப். சரியான பதில் டி. அரசாங்க உரிமை கவர்மெண்ட் ஓனர்ஷிப். 7. சரியான விடை பொதுத்துறை என்பது அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் மற்றும் சொந்தமாக கொண்ட நிறுவனங்களை குறிக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் பொது நலன் மற்றும் சேவை வழங்குவதாகும். மற்றவை ஏ. இலாப நோக்கம் என்பது தனியார் துறையின் மிக முக்கியமான பண்பாகும். நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களைப் போலவே மாநில அரசுகள் எதற்கு தேர்தல்களை நடத்துகின்றன? ஏ. தேசிய பொதுவாக்கெடுப்புகள். பி. ஜனாதிபதி வேட்பாளர்கள். சி. சர்வதேச மாநாடுகள். டி. உள்ளாட்சி அமைப்புகள். சரியான பதில் டி. உள்ளாட்சி அமைப்புகள். 2. சரியான விடை டி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பின் 73 மற்றும் 74வது திருத்தங்களின்படி மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை நடத்துகிறது. இது அடிமட்ட அளவில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த உதவுகிறது. தனிநபர்களின் பயன்பாட்டிற்கு உற்பத்தி எவ்வாறு பங்களிக்கிறது? ஏ. பொருள்சாரா உள்ளீடுகளை அதிகரிப்பதன் மூலம். பி. நுகர்வுத் தேர்வுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம். சி. மதிப்புள்ள ஒரு வெளியீட்டை உருவாக்குவதன் மூலம். டி. அவர்களின் தேவைகளை குறைப்பதன் மூலம். சரியான பதில் சி. மதிப்புள்ள ஒரு வெளியீட்டை உருவாக்குவதன் மூலம். சரியான விடை சி. சோகஸ்மேலி உற்பத்தி என்பது மூலப்பொருட்களுக்கு பயன்பாட்டைச் சேர்ப்பதன் மூலம் அவற்றின் மதிப்பை உயர்த்துகிறது. மதிப்புள்ள ஒரு வெளியீட்டை உருவாக்குவதன் மூலம் அது தனிநபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மூலதன உருவாக்கம் தொடர்பாக உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பொதுத்துறையின் முக்கிய பாத்திரங்களில் ஒன்று என்ன? ஏ. வெளிநாட்டுப் பொருட்களை இறக்குமதி செய்தல். பி. அரசாங்க செலவினங்களை குறைத்தல். சி. சேமிப்புகளை சேகரித்து அவற்றை முதலீடு செய்தல். டி. தனியார் துறை ஆதிக்கத்தை ஊக்குவித்தல். சரியான பதில் சி. சேமிப்புகளை சேகரித்து அவற்றை முதலீடு செய்தல். பொதுத்துறை நிறுவனங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேமிப்புகளை திரட்டி அவற்றை உற்பத்தி சார்ந்த முதலீடுகளாக மாற்றுகின்றன. இது நாட்டின் ஒட்டுமொத்த மூலதன உருவாக்கத்திற்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் வழிவகுக்கிறது. வேலைப்பிரிவு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ. ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித். பி. கார்ல் மார்க்ஸ். சி. டேவிட் ரிகார்டோ டேவிட் ரிகார்டோ. டி. ஜான் மேனார்ட் கீன்ஸ். சரியான பதில் ஏ. ஆடம் ஸ்மித் வேலைப்பிரிவு டிவிஷன் ஆஃப் லேபர்
முறையே ஆடம் ஸ்மித் தனது நாடுகளின் செல்வம் என்ற நூலில் அறிமுகப்படுத்தினார். ஒரு பெரிய வேலையை சிறிய பகுதிகளாக பிரித்துச் செய்வதன் மூலம் உற்பத்தித் திறன் அதிகரிக்கும் என்று அவர் விளக்கினார். பாகங்களை ஒரு முழுமையான பொருளாக இணைப்பதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடப்பட்டுள்ள தொழில் எது? ஏ. ஜவுளி சாயமிடும் பிரிவு. பி. இரசாயன உற்பத்தி பிரிவு. சி. பைக் உற்பத்தி பிரிவு. டி. உணவு பதப்படுத்தும் பிரிவு. சரியான பதில் சி. பைக் உற்பத்தி பிரிவு. சரியான விடை சி. சோகஸ்மெலி. பல்வேறு சிறிய பாகங்களை ஒன்றிணைத்து ஒரு முழுமையான இயந்திரத்தை உருவாக்குவது ஒருங்கிணைப்பு தொழில் எனப்படும். பைக் உற்பத்தி பிரிவில் என்ஜின், டயர்கள், பிரேக் மற்றும் பிற பாகங்கள் இணைக்கப்பட்டு ஒரு முழு பைக் உருவாக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் பரிமாற்ற ஊடகம் எது? ஏ. பண்டமாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம். பி. கடன் கிரெடிட். சி. நாணயம் கரன்சி. டி. தங்கத் திட்டம் கோல்ட் ஸ்டாண்டர்ட். சரியான பதில் சி. நாணயம் கரன்சி. 7. சரியான விடை நாணயம் கரன்சி. ஒரு நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் நாணயம் கரன்சி ஆகும். இது மதிப்பினை அளவிடவும் சேமித்து வைக்கவும் உதவுகிறது. பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் இடையில் எந்த கருத்து பரந்ததாக கருதப்படுகிறது? ஏ. பொருளாதார மந்தநிலை எக்கனாமிக் ரிசெஷன். பி. பொருளாதார ஸ்திரத்தன்மை எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி. சி. பொருளாதார மேம்பாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டி. பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் growth. சரியான பதில் சி. பொருளாதார மேம்பாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரியான விடை சி. சோகஸ்மெலி. பொருளாதார மேம்பாடு என்பது பொருளாதார வளர்ச்சியுடன் சமூக மாற்றங்களையும் மக்களின் நல்வாழ்வையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த கருத்தாகும். இது வருமானம், கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற பல காரணிகளை உள்ளடக்கியது. எந்த இணையதளம் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்புடையது? ஏ. www.wrldpank.org. பி. HDR-UNDP-UDOG and Composite Trends. சி. Wikipedia Hilton. டி. www.imf.org. சரியான பதில் டி. www.imf.org. சர்வதேச நாணய நிதியம் IMF என்பது உலகளாவிய நிதி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் ஒரு அமைப்பாகும். இதன் அதிகாரப்பூர்வ இணையதளம் www.imf.org ஆகும். இது உறுப்பு நாடுகளின் பொருளாதார கொள்கைகளை கண்காணித்து நிதி உதவி வழங்குகிறது. 3ஆம் நிலைத்துறையின் மற்றொரு பெயர் என்ன? ஏ. தொழில்துறை இண்டஸ்ட்ரியல் செக்டர். பி. விவசாயத்துறை அக்ரிகல்ச்சரல் செக்டர். சி. உற்பத்தித்துறை மேனுஃபேக்சரிங் செக்டர். டி. சேவைத்துறை சர்வீஸ் செக்டர். சரியான பதில் டி. சேவைத்துறை சர்வீஸ் செக்டர். சரியான விடை 3ஆம் நிலைத்துறை என்பது உற்பத்திக்கு தேவையான சேவைகளை வழங்குவதால் இது சேவைத்துறை என்று அழைக்கப்படுகிறது. வங்கி, கல்வி, போக்குவரத்து மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை இதில் அடங்கும். உலக மொத்த விவசாய உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? ஏ. 7.39%. பி. 2.02%. சி. 1.5%. டி. 8.10%. சரியான பதில் ஏ. 7.39%. 3. சரியான விடை உலக அளவில் விவசாய உற்பத்தியில் இந்தியா ஒரு முக்கிய நாடாக திகழ்கிறது. அதன் பங்களிப்பு சுமார் 7.39% ஆகும். இது இந்தியாவின் பொருளாதாரத்தில் விவசாயம் வகிக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் நூற்றுக்கணக்கான தோல் மற்றும் பதனிடும் வசதிகளுக்கு பெயர் பெற்றது? ஏ. சேலம் சேலம். பி. திண்டுக்கல் திண்டிகுல். சி. மதுரை மதுரை. டி. வேலூர் வேல்லூர். சரியான பதில் டி. வேலூர் வேல்லூர். 4. வேலூர் மாவட்டம், குறிப்பாக ஆம்பூர், வாணியம்பாடி மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இடங்கள் இந்தியாவின் தோல் பதனிடும் தொழிலில் முதன்மையானவை. இந்தியாவின் மொத்த தோல் ஏற்றுமதியில் இந்த மாவட்டம் பெரும் பங்களிப்பை வழங்குகிறது. உண்மையான சொத்து வரி ரியல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் என்பது எந்த வகை வரிக்கு எடுத்துக்காட்டு? ஏ. ஆடம்பர வரி. பி.
விற்பனை வரி. சி. மறைமுக வரி. டி. நேரடி வரி. சரியான பதில் டி. நேரடி வரி. சரியான விடை டி. சோகஸ்மேலி. உண்மையான சொத்து வரி என்பது ஒரு நேரடி வரியாகும், ஏனெனில் இது சொத்தின் உரிமையாளர் மீது நேரடியாக விதிக்கப்படுகிறது. இந்த வரியை செலுத்தும் பொறுப்பை உரிமையாளர் வேறொருவருக்கு மாற்ற இயலாது. உற்பத்தியின் உள்ளீடுகள் எவையாக மாற்றப்படுகின்றன? ஏ. சேவைகள். பி. இலாபங்கள். சி. வெளியீடு அல்லது தயாரிப்புகள். டி. நுகர்வோர். சரியான பதில் சி. வெளியீடு அல்லது தயாரிப்புகள். 7. சரியான விடை சி. சோகஸ்மெலி. உற்பத்தியின் போது நிலம், உழைப்பு போன்ற உள்ளீடுகள் பல்வேறு செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இறுதிப் பொருட்களாக அல்லது வெளியீடுகளாக மாற்றப்படுகின்றன. இதுவே உற்பத்தி செயல்பாட்டின் அடிப்படை நோக்கமாகும். பொருளாதாரத்தில் பயன்பாடு முதன்மையாக எதை குறிக்கிறது? ஏ. ஒரு பொருளின் விளம்பர ஈர்ப்பு. பி. உற்பத்திச் செலவு. சி. ஒரு பொருளின் தேவை பூர்த்தி செய்யும் சக்தி. டி. ஒரு பொருளின் சந்தை விலை. சரியான பதில் சி. ஒரு பொருளின் தேவை பூர்த்தி செய்யும் சக்தி. 9. சரியான விடை சி. சோகஸ்மேலி. பயன்பாடு என்பது ஒரு பண்டம் அல்லது சேவையின் மூலம் ஒரு மனிதனின் விருப்பத்தை அல்லது தேவையை நிறைவு செய்யும் திறனை குறிக்கிறது. இது நுகர்வோரின் மனநிறைவை பொறுத்து மாறுபடும் ஒரு அகநிலை சார்ந்த கருத்தாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?